16 தொகுதிகளில் அதிமுக வேட்பாளர்களின் பெயர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. 5 தொகுதிகளில் தேமுதிக போட்டியிடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தேமுதிகவின் தொகுதி பட்டியல் விரைவில் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுக வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ள தொகுதிகள்: கரூரில் தங்கவேல் போட்டியிடுகிறார், ஈரோட்டில் ஆற்றல் அசோக்குமார் போட்டியிடுகிறார், விழுப்புரத்தில் பாக்கியராஜ் போட்டியிடுகிறார், நாமக்கல்லில் தமிழ்மணி, சேலத்தில் விக்னேஷ் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதே போல ஆரணியில் கஜேந்திரன், விழுப்புரத்தில் பாக்கியராஜ் தேர்தலில் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தேனியில் நாராயணசாமி, மத்திய சென்னையில் விஜயகுமார் அதிமுகவின் வேட்பாளராக போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை 3 தொகுதிகளிலும் வடசென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை ஆகிய தொகுதிகளில் அதிமுகவின் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டுள்ளார்கள். திமுக வேட்பாளர்களும் இங்கே உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதால் திமுக அதிமுக இடையே கடுமையான போட்டி சென்னையில் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேமுதிகவிற்கு 5 இடங்கள் வழங்கப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். இதனால் தேமுதிக எந்த கூட்டணியில் இணையப் போகிறது என்ற கேள்விக்கு தற்பொழுது விடை கிடைத்துவிட்டது. அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இப்பொழுது அதிமுக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டணி கட்சிகளுக்கு 8 தொகுதிகள் வரை ஒதுக்கீடு செய்யப்படுவதால் 32 தொகுதிகளில் அதிமுக போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக இப்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏனென்றால் 5 தொகுதிகள் தேமுதிகவிற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள சூழ்நிலையில் அதிமுகவின் கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளான புதிய தமிழகம், புரட்சி பாரதம், SDPI உள்ளிட்ட கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படும் என்பது இன்னும் முடிவாகவில்லை. இருந்த போதிலும் 30க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் அதிமுக போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என எதிர்பார்க்கப்படுகிறது. என்றால் வேறு கூட்டணி கட்சிகள் இல்லை. அனைத்து கூட்டணி கட்சிகளும், தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சிகள் அனைத்தும் ஒவ்வொரு கூட்டணியில் இணைந்து விட்டன. தமிழகத்தில் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடுகிறது.